கல்வி ஒன்றே சமூக மாற்றத்திற்கான பேராயுதம். ஓசூர் மாநகராட்சி தூய்மை பணியாளர்கள் நலவாரிய தலைவர் டாக்டர் திப்பம்பட்டி வே. ஆறுச்சாமி வலியுறுத்தல். கிருஷ்ணகிரி மாவட்டம் ஓசூரில் தமிழ்நாடு தூய்மை பணியாளர்கள் நலவாரியம் சார்பில் ஓசூர் மாநகராட்சியில் பணியாற்றி வரும் தூய்மை பணியாளர்களுக்கு செயல்படுத்தப்பட்டு வரும் திட்டங்கள் குறித்த ஆய்வுக் கூட்டம் மற்றும் நலத்திட்ட உதவிகள் வழங்கும் விழா நடைபெற்றது. அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரி வளாகத்தில் கிருஷ்ணகிரி மாவட்ட ஆட்சியர் தினேஷ்குமார் தலைமையில் நடைபெற்ற இந்த நிகழ்ச்சியில் மாநகர மேயர் S.A. சத்யா, துணை மேயர் C. ஆனந்தையா, ஆணையாளர் சபீர் ஆலம் மற்றும் மண்டலக் குழு மாமன்ற உறுப்பினர்கள் உள்ளிட்டோர் பங்கேற்றனர். நிகழ்ச்சியில் சிறப்பு அழைப்பாளராக தூய்மை பணியாளர்கள் நலவாரிய தலைவர் டாக்டர் திப்பம்பட்டி வே. ஆறுச்சாமி பங்கேற்று ஒப்பந்த அடிப்படையில் பணியாற்றி வரும் தூய்மை பணியாளர்களிடம் நேரடியாக குறைகளை கேட்டு அறிந்து அதற்கான தீர்வுகள் குறித்து ஆலோசனைகள் வழங்கி பேசினார். தொடர்ந்து 25,200 ரூபாய் கல்வி உதவித்தொகையை 20 தூய்மை பணியாளர்களுக்கும் 50 பேருக்கு நலவாரிய உறுப்பினர் அட்டைகளையும் அவர் வழங்கினார். தொடர்ந்து செய்தியாளர்களிடம் பேசிய அவர், இந்த வாரியத்தின் மூலமாக பணியாற்றக்கூடிய கிட்டத்தட்ட 3.5 லட்சம் தூய்மை பணியாளர்களுக்கு இன்றைக்கு ஒரு பாதுகாப்பாக அரணாக இருக்கிற தமிழ்நாட்டு முதலமைச்சர் ஐயா தளபதியாருக்கு எங்கள் நலவாரியத்தின் சார்பிலே நன்றி கலந்த வாழ்த்துக்களையும் வணக்கம் தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த வாரியத்தின் மூலமாக பணியாற்றக்கூடிய தூய்மை பணியாளர்களுக்கு நலவாரிய அட்டைகள் கண்டிப்பாக வழங்க வேண்டும் என்ற ஒரு கொள்கையை மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் உத்தரவிட்டு அதன் அடிப்படையில் இதுவரைக்கும் 3,20,000 பேருக்கு நல வாரிய அட்டைகள் வழங்கப்பட்டிருக்கிறது. அதே போல இந்த வாரியத்திலே ஆண்டொன்றுக்கு 20 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கப்பட்டு இதுவரைக்கும் 25 கோடி ரூபாய் இந்த நலவாரியத்திற்காக செலவு செய்யப்பட்டிருக்கிறது. மீதி இருக்கிற 40 கோடி ரூபாய் பணமும் இந்த நலவாரியத்தில் உறுப்பினராக இருக்கிறதுக்குத்தான் செலவு செய்ய வேண்டும் என்ற ஒரு உத்தரவையும் மாண்புமிகு முதலமைச்சர் ஐயா அறிவிப்பு செய்திருக்கிறார்கள். அதோடு மட்டுமல்லாது இங்கே அடுக்குமாடி குடியிருப்புகளுக்கு பங்கு தொகையாக ஒரு 2 லட்சம் ரூபாய் கட்ட வேண்டும் என்று சொன்னால் நலவாரிய உறுப்பினர் அட்டை வைத்திருந்தால் அதில் 90% நலவாரியமே ஏற்றுக்கொள்ளும். அதாவது 1 லட்சம் என்று சொன்னால் 90,000 ரூபாய் நலவாரியம் ஏற்றுக்கொள்ளும். மீதி 10% அந்த பணியாளர்கள் கட்டினால் போதும் என்ற ஒரு சட்டத்தை ஏற்றிருக்கிறார்கள். நாங்கள் முதலமைச்சரிடத்திலே கோரிக்கை வைத்திருக்கிறோம். ஐயா அவர்களே, 90% நீங்கள் உயர்த்தி தந்து விட்டீர்கள். இந்த 10%ஐயும் வாரியமே ஏற்றுக்கொள்கிற ஒரு முடிவை நீங்கள் எடுத்து அறிவிக்க வேண்டும் என்று முதலமைச்சரிடத்தில் கோரிக்கை வைத்திருக்கிறோம். நிச்சயமாக அதை நிறைவேற்றி தருவார் என்ற நம்பிக்கை எங்களுக்கு இருக்கிறது. முதலமைச்சருடைய வேண்டுகோள் என்னென்னா, கல்வி ஒன்றுதான் பேராயுதம். கல்விக்கு இணையான ஒரு ஆயுதம் எதுவுமே இல்லை. அந்த அடிப்படையில் தூய்மை பணியாளர் குழந்தை தூய்மை பணியாளர் குழந்தையாக போகக்கூடாது. அந்த குழந்தைகள் படித்து மிகப்பெரிய மாவட்ட ஆட்சித்தலைவர் பொறுப்புக்கு வர வேண்டும். ஆகவே அந்த குழந்தைகளை படிக்க வைக்க சொல்லி மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் வேண்டுகோள் வைத்திருக்கிறார்கள். அதைத்தான் நான் உங்கள் மூலமாக அந்த குழந்தைகளை படிக்க வையுங்கள். சமுதாய மாற்றத்துக்கான பேராயுதம் கல்வி கல்வி கல்வி.